இந்த காலவேளையில் உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கிறது பெரிய சந்தோஷம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 18 வரை நாம் இந்த நாளில் தியானிக்கலாம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி இது. பல முறை இதை படித்திருப்போம், இதிலிருந்து செய்தியை கேட்டிருப்போம், தியான வேளையிலே படித்திருப்போம். ஆனால் நாம் கொஞ்ச நாட்களாக பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனமும் புதிய ஏற்பாட்டின் நிறைவேறுதலும் என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக பல சம்பவங்களை, பல இயேசுநாதருடைய உபதேசங்களை, உவமைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே மிக முக்கியமான ஒன்று இதற்கு பின்னால ஒரு சீனே இருக்கிறது, ஒரு காட்சியே ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னால மத்தேயுலயும் சரி, மார்க்ல சரி, லூக்கால சரி, குறிப்பா லூக்காவிலையும் மார்க்லயும் அவர் முன்னே நடந்து போனார் என்று இருக்கும். எப்படி? அவர் முன்னே நடந்து போனார் அப்படின்னா ஒரு ஊர்வலத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு ப்ரொசஷனை ஆரம்பிக்கிறார். எருசலேமுக்கு ஏற்கனவே இயேசுநாதர் பல முறை விசிட் பண்ணியிருந்தார். கண்டிப்பா யோவான் எழுதின சுவிசேஷத்துல கூடார பண்டிகைக்கு இயேசுநாதர் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல அவருடைய சிஷ்யர்கள், சகோதரர்கள் கூப்பிடுவாங்க, பண்டிகைக்கு போவோம் வாரம் என்று சொல்லி. இயேசுநாதர் சொல்லுவாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, நீங்க போங்க, நான் பின்னால வரேன்னு சொல்லுவார். 3 நாள் ஆயிட்ட பிறகு 4வது நாள் இயேசுநாதர் எங்க போவாரு? அந்த கூடார பண்டிகைக்கு போவார். அங்க போயிட்டு அந்த பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் நின்று உரத்த சத்தமாய், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்துல வாருங்கள். இப்படி இயேசுநாதர் அப்ப எருசலேமுக்கு போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த முறை அவர் எருசலேமுக்கு போகும் பொழுது ரகசியமாய் போகாமல் கழுதையின் மேல ஊர்வலமாய் போனார். அதை சபையானது பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி சபை கொண்டாடுகிறது. உலகம் எங்கிலும் இருக்கிற சபை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அதை கொண்டாடுகிறார்கள். அப்ப என்ன நடக்கிறது? இயேசுநாதரே ஒரு சீனை செட் பண்றாரு. ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள், அங்க 2 வழியின் அருகே ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்கள் போக விடுவார்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இயேசுநாதருடைய சீஷர்கள் 2 பேர் போய் அவர் சொன்ன வண்ணமாய் கழுதையை கண்டு அவிழ்க்கிறார்கள். அவிழ்க்கும் பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று சொல்லி இருப்பவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன பதில், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னதும் அனுப்பிவிட்டார்கள். அந்த கழுதைகளை கொண்டு வந்தார்கள். இயேசுநாதரை அந்த கழுதையின் மேல் அமர்த்தினார்கள். மரக்கிளைகளை தரித்து போட்டார்கள். தங்கள் வஸ்திரங்களை கழட்டி போட்டார்கள். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டார்கள். முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர். 118ஆம் சங்கீதத்தினுடைய ஒரு பகுதியை போன வாரம் கூட நாம தியானிச்சு. இதை சொல்லி அவர் எங்க புறப்பட்டார்? எருசலேமுக்கு. லூக்கா அற்புதமான டச் கொடுக்கிறாரு. நகரத்துக்கு சமீபமாய் அவர் வந்தபோது கழுதை விட்டு இறங்கி என்ன சொன்னாரு? நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, எருசலேமே எருசலேமே, உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும், அவைகளோ உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழே சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் உன்னை நான் சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் என்று எருசலேமுக்காக இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் அங்குதான் அந்த பகுதியை நான் தியானிக்கும் பொழுது ஒரு மனுஷன் ஏன் எருசலேமுக்காக கண்ணீர் விட்டாரு? ஏன் அழுது? கேஜிஎஃப்ல இருந்து பெங்களூருக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேருன்னு சொல்றாங்க. அங்க உயர் அதிகாரத்துல பதவியில வந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி சேவ் கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதா? எனக்கு தெரியாது. அவங்க ஏற்படுத்தின அமைப்புக்கு பேர் என்ன?
சேவ் கேஜிஎஃப், தங்க வயலை காப்பாற்றுவோம். எப்போ மைன்ஸ் மூடிட்டு அந்த நாட்கள்ல. அப்புறம் நாட்கள் செல்ல 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 இந்த பட்டணம், கேஜிஎஃப் பட்டணம் வேலை இழந்து வருமானத்தை இழந்து அதுல இருந்து மேல வந்துச்சு. இப்போ இனி தங்க சுரங்கத்தை திறக்கணும்னு யாரும் அதை பத்தி என்ன பண்றது இல்லை, பேசுறது இல்லை. திறந்தாலும் பிரச்சனை இல்லை, திறக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். வேலையில் இருந்தவங்கெல்லாம் செக்யூரிட்டி வேலைக்கு போனாங்க பெங்களூரில். அவங்க பிள்ளைங்கள்லாம் ஐடிஐ, என்ஜினியரிங்கு, டிப்ளமோ, பிஏ, இது கிராஜுவேஷன் அப்படியெல்லாம் படித்து ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மைன்ஸ் மூடிட்டதனுடைய எஃபெக்ட் இல்லை. ஆனால் இட் டுக் 25 years. அதற்கு 25 ஆண்டுகள் பிடித்தது. 25 ஆண்டுகள் பிடித்தது. இப்போ சேவ் கேஜிஎஃப்னு இங்கேருந்து அங்கே போனவங்க அல்லது இங்கேருந்து டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு? என் ஊர் எது? கேஜிஎஃப். என் ஊர், நான் பிறந்த மண், எதையாவது இதற்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம். ஆனால் தாவீதுக்கு, இயேசுநாதருக்கு எருசலேம் அவர் ஒன்றும் பிறந்த மண் இல்லை. அவர் எங்கே பிறந்தாரு? பெத்லகேம். எருசலேம் பக்கத்தில். ஆனா எருசலேம்ல என்ன இருக்கு? தேவனுடைய ஆலயம் இருக்கு. டெம்பிள் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயம் இருக்கு. அவர் ஒன்றும் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தின் மீது கவனம் கொண்டவர் அல்ல. இயேசுநாதருக்கு அந்த டெம்பிள் எல்லாம் முக்கியம் இல்லை. அது சம்பந்தமா அவர் இங்க அது சம்பந்தமா இதை பேசல. ஆனா அதை தாண்டி அவர் பேசினார். அதை தான் இங்க ஒளிந்து கொண்டிருக்கிற ரகசியம். கடந்த வாரம் நான் தியானித்த போது ஏன் ஒரு எருசலேமை நகரத்தை பார்த்து கண்ணீர் விட வேண்டும்? நம்ம எல்லாருக்குமே நம்ம சொந்த ஊரு, சொந்த நாட்டினுடைய பற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கிருந்து பெங்களூருக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டா என்னன்னு சொல்றீங்க? கேஜிஎஃப் இருக்கீங்க. இங்கிருந்து சென்னைக்கு வேற ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டா ஒண்ணு உங்க கோலார் டிஸ்ட்ரிக்ட சொல்றீங்க, இல்லைன்னா நான் கர்நாடகா ஆளுன்னு சொல்றீங்க. குறிப்பா நார்த் இந்தியாவுக்கு போனா, வட இந்தியாவுக்கு போனா எங்கிருந்து வந்துக்கிறேன்னா கேஜிஎஃப்னா அவங்களுக்கு தெரியாது. பெங்களூர் பக்கத்துல கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கீங்க. ஒரு இந்த நாட்டை விட்டே வேற நாட்டுக்கு போயிட்டா என்னன்னு சொல்றோம்? நான் யாரு? இந்தியன், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு ஐடென்டிட்டி. இயேசுநாதருக்கும் ஒரு அங்கீகாரம் இருந்தது. அவர் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? நாசரேத்தை சேர்ந்ததுனால என்ன பேர் வச்சுட்டாங்க? நசரேன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா உண்மையா அவர் எதுக்கு சொந்தக்காரு? பெத்லகேம் போறான். அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. அவங்க பாட்டி வீடு. இயேசுநாதருக்கு பாட்டி வீடு எது? பெத்லகேம். கர்த்தருடைய வீடு, அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டுக்கு சொந்தக்காரர் அவரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவரு. ஐயோ, இந்த வீடு என் மூதாதையர்கள், என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இந்த பட்டணம் இன்னும் சில ஆண்டுகளில் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகிறதே. மேசியாவாகிய என்னை, இரட்சகராகிய என்னை, மீட்பராகிய என்னை என்னுடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே. இன்னைக்கு வாசித்த 54வது சங்கீதத்தில் எப்படி தாவீதை அவனுடைய சகோதரர்கள் சவுலின் குடும்பத்துக்கு காட்டி கொடுத்தார்களோ, அப்படியே இன்னும் 4 நாள்ல இந்த சமுதாயம், என் சகோதரர்கள் என்னை புறஜாதியார் வசம் ஒப்படைக்க போகிறார்கள் என்று சொல்லி நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது நகரத்துக்குள் பிரவேசித்தார். எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? இவரை பார்த்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர்னு சொன்னாங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்ன? இவர் போய் ரோம அரண்மனைக்கு விரோதமா போய் அங்க இருக்கிற ராயனை அடிச்சு துவம்சமாக்கிட்டு, அதாவது பிலாத்துவ ஏரோதை எல்லாம் இல்லாம பண்ணிட்டு யூத ராஜ்யத்தை ஏற்படுத்துவார்னு பார்த்தாங்க. இவரோ வலது பக்கம் திரும்பி எங்க போனாரு? தேவாலயத்துக்கு. எங்க போனாரு? தேவாலயத்துக்கு போனார். அதைத்தான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். பாருங்க, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். யாரு? ஊர்வலமா வந்தாங்களே. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் தாவீதுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு
ஓசன்னான்னு சொன்னாங்களே அவர்கள் எல்லாம் எங்க வராங்க? இப்போ ஊர்வலம் எங்க என்டர் ஆகுது சொல்லுங்க? எருசலேமுக்கு என்டர் ஆகுது. என்டர் ஆகுனதும் இவர் தேவாலயத்தில் பிரவேசித்து, அங்க ஆலயத்துல விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு, காசுக்காரருடைய பலகைகளை, புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். கொஞ்சம் கவனிங்களேன். இதை நான் சொல்ல போறதை கவனிச்சிங்களா சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ பிரதான ஆசாரியனுக்கு ஒரு வீடு, பாஸ்டர் வீடு. பிரதான ஆசாரியன் வீட்டுல இருந்து தேவாலயத்துக்கு 120 அடி தூரம். எவ்வளவு தூரம் சொல்லுங்க? 120 அடி. 10 அடிக்கு 2 பக்கமும் ஒரு தூணு. இந்த பக்கம் 13 தூணு, இந்த பக்கம் 13 தூணு. 12 தூணு. 13 இல்லை, 12 தூணு. 10 அடிக்கு ஒரு தூண். இந்த தூணுக்கு இந்த தூணுக்கும் இடைப்பட்ட தூரம் 10 அடி. இதுவும் 10 அடி, இதுவும் 10 அடி. ஒவ்வொரு தூண்லயும் 2 உள்ள வெளிய விளக்குகள், லாம்ப் ஸ்டாண்ட். அதுல எண்ணெய் ஊத்தி திரி வச்சு கொளுத்துறதுக்கு 10 லேவியர்கள் டியூட்டி பார்க்குறவங்க. அவங்க வேலையை சாயந்தரம் 5 மணி ஆன உடனே அந்த விளக்குல என்ன ஊற்றணும்? எண்ணெய் ஊற்றணும், திரி வைக்கணும், 6 மணி கொளுத்தணும். 6 மணி ஆனதும் ஐயா என்ன பண்ணுவாரு? பிரதான ஆசாரியன் அவருடைய ஆசாரிய வஸ்திரத்தெல்லாம் போட்டுக்குவாரு. கையில இடுப்புல சாம்பிராணி இதை கட்டிக்குவாரு. கையில தூப கலசத்தை எடுத்துக்குவாரு. இந்த 120 அடி ரெட் கார்பெட், ரத்தாம்பரம் போடப்பட்டிருக்கும். ரெட் கார்பெட். ரெட் கார்பெட்னா புரியுதா? புரியுதா இல்லையா? வெளிநாட்டு தூதர் யாருன்னா வந்தா விமானத்துல இருந்து வரவேற்கிற இடம் வரையில என்னத்தை விரிப்பாங்க? ரெட் கார்பெட்டை விரிப்பாங்க. ரெட் கார்பெட்டை விரிச்சா கொடுக்கக்கூடிய உன்னத ரெஸ்பெக்ட், ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட், அதுக்கு பேர் என்ன? ரெட் கார்பெட் ரெஸ்பெக்ட். சுதந்திர தினம், குடியரசு தினத்துல கொடியேற்றுற அந்த கொடிக்கும் ஜீப்பு போய் நிக்கிற இடத்துக்கும் சென்டர்ல என்ன போட்டு வச்சிருப்பாங்க? ரெட் கார்பெட். அது மேல தான் கவர்னரு, சீஃப் மினிஸ்டரு, பிரைம் மினிஸ்டரு, பிரசிடென்ட் போன்றவர்கள் நடந்து போய் என்ன ஏற்றுவாங்க? கொடி ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த இடத்தை ஆசாரியனுக்கு போட்டு வச்சார். இப்போ சகோதரிகள் தேவாலயத்துக்கு போக முடியாது. யூதர் அல்லாதவர்கள் தேவாலயத்துக்கு போக முடியாது. அப்போ பெண்களும் யூதர் அல்லாதவர்களும் இந்த 120 அடி இருக்குது பாரு, இந்த போறதுல அந்த ஓரத்துல வந்து முட்டி போட்டுக்கணும். இப்ப ஆசாரியன் என்ன பண்ணுவாரு? தோராவை சொல்லிட்டு போயின்னு இருப்பாரு, சங்கீதங்களை சொல்லிட்டு போயின்னு இருப்பாரு, தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படியே மனப்பாடமா சொல்லிட்டு போயின்னு இருப்பார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சங்கீதங்களை சொல்லிட்டு போயின்னு இருப்பார். அங்கே பார்த்தா ஒருத்தர் முட்டி போட்டுன்னு இருப்பாங்க. நேரம் அங்கே போவார். என்ன அவங்க பிரச்சனைன்னு கேட்பாரு. அவர் காதில் அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார்? தூப கலசத்தில் தூபம் இட்டு எதுக்கு பின்னால் திரும்பி தேவாலயத்துக்கு திரும்பி அந்த தூப வர்க்கம் இட்டு அவங்களுக்காக இவர் வேண்டுதல் செய்வார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் முடிஞ்சதும் என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க? காணிக்கை. இவர் சந்தோஷமா காணிக்கை வாங்கி சைடில் ஒரு பெரிய பாக்கெட் இருக்கும், அதில் போட்டுக்குவார். இது அவருக்கு பத்தலை. எது பத்தலை? ஜனங்க கொடுக்க காணிக்க பத்தலை. யோசித்து பார்த்தாரு. இதுல சரியா என்ன இல்லை? வருமானம் இல்லை, கலெக்ஷன் சரியா ஆகல, ஹவுஸ் விசிட் கலெக்ஷன் சரியா ஆகல. ஒரு முறை போனா ஒரு 10,000 பாக்கெட்டுக்கு வந்தா தான் நம்ம போக முடியும். என்ன மறுகிறீங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நல்லா புரிஞ்சுக்கணும். சபை நடத்தப்படுகிற இந்த ஹவுஸ் விசிட்டை எத்தனை பேர் ராங் இன்டர்பிரட் பண்ணி தவறாய் இதை புரிந்து கொண்டு விசுவாசிகளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஹவுஸ் விசிட் பண்றதுக்குன்னே நிறைய பேர் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. தெரியல உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க. ரைட்?
உங்களுக்கு என்னன்னா எங்கள் பாஸ்டரே வர்றதில்லை, அவங்கன்னா வந்து ஜெபம் பண்ணுறாங்களே, நல்லது தான். யார் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் ஜெபத்தை கேட்க போகிறாரு. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் மாதம் மாதம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பிலமினா சிஸ்டரு, ரூத் சிஸ்டரு, ஜெயம்மாக்கு, செல்விக்கு, அப்புறம் லல்லிக்கு, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாத போயிடும். ஃபஸ்ட்டு ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நானே வீடு சந்திக்க வந்துட்டா இவங்க என்னத்துக்கு? நம்ம சபை உருவாக்கப்பட்ட நாள்லயே ஹவுஸ் விசிட்டுக்குன்னு இவாஞ்சலிஸ்ட் வரும், சர்ச்சை நடத்துறதுக்கு பாஸ்டர்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அன்னைக்கே அருள்தாஸ் ஐயா, தன்ராஜ் ஐயா, பிலிப் சீனிவாசன் ஐயா 3 பேரும் எதுக்காகவே சொல்லுமா? ஹவுஸ் விசிட்டுக்காக. அந்த நேரத்தில் ஜாஷா மேரியம்மா அந்த குழுவோட இணைஞ்சுன்னு இவங்கெல்லாம் சகோதரிகள்லாம் சேர்ந்து வீடு சந்திப்புக்காக போனாங்க. இதுதான் நம்ம சபையினுடைய அமைப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சபையினுடைய கேரல் குரூப்போட எங்கே வரோம்? வீடு சந்திக்க வரும். அது போக ஸ்பெஷல் விசேஷித்த ஜபம் இருந்தால், சிக்காய் அண்ணா இருந்தால், நான் கண்டிப்பாக வந்து ஜபிக்கணுன்ற ஒரு நிலை இருந்தால் இவங்க வந்து சொல்லும் பொழுது வந்து என்ன பண்ணுறாங்க? வீடை சந்திக்கிறோம், ஜபம். இது நம்முடைய அமைப்பு. ஆனால் அநேக சபைகளில் இன்னும் சொல்ல போனால் அநேக ஊழியக்காரர்கள் உங்கள் வீடுகளை வந்து சந்திப்பாங்க. எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பர்பஸ் ஆஃப் தேர் விசிட். அவங்க ஏன் வீடு சந்திக்கிறாங்க? எனக்கு கூட சில பாஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா எங்கே வீட்டில் இருக்காங்க, உங்களை வந்து பார்த்துட்டு வரேன். சரி வாங்க. வந்து எனக்காக அவர் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க சந்திப்புக்கு காரணம் என்னன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இது அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய சபையிலே போதிய வருமானம் இல்லாத நிலைமை வரும் பொழுது இவாஞ்சலிஸ்டுகள் அல்லது இந்த மாதிரி சபை இல்லாத ஊழியக்காரர்கள் அவங்க விசுவாசிகள் வீடுகளை சந்தித்து அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவங்க ஜெபம் பண்ணா கேட்டுக்குன்னு அவங்களுக்கு காணிக்க கொடுத்து அனுப்புறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கள்ள உபதேசத்துக்கு செவி சாய்க்கக்கூடாது, கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, செவி சாய்க்க கூடாது. அதுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கு. மற்றபடி வேதத்தை சுமந்து கொண்டு உங்க வீட்டுக்கு யாருன்னா வந்தா எனக்கு அதுல எந்த தடையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. உதாரணத்துக்கு ஜெகோவாவின் சாட்சிகள்னு சொல்லி வருவாங்க. அவங்க வந்து உங்க மைண்டை மாத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க? உங்களை யெகோவாவின் சாட்சிகளாய் மாத்திடுவாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. தப்பான டாக்டரினை கொண்டு வரவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உண்மையா ஹானஸ்டா ஜெபிக்க வருகிறவர்கள் தாராளமாய் உங்கள் வீடுகளுக்கு வந்து ஜெபிக்கட்டும். இப்படி சொல்ற பாஸ்டர் யாரையும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அழைப்பு வேற, நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு வேற, இந்த சபை நடத்தப்படுகிற விதம் வேற. இட்ஸ் யூனிக், தனித்தன்மை வாய்ந்தது. அதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த ஆசாரியனுக்கு அழைப்பு என்ன? மக்களுக்காக என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த 102 அடி ரெட் கார்பெட் போட்டு வச்சுக்கிறது எதுக்காக சொல்லுங்க? சகோதரிகளும் யூதர் அல்லாதவர்களும் தேவாலயத்துக்கு போக முடியாது, அவங்க அங்கதான் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். அந்த இடத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு? கடை கட்டிட்டார். அங்க பார்ட்டிஷன் பண்ணி கடை கட்டிட்டார். கடை கட்டி டேபிளுங்க போட்டார். டேபிளுங்க போட்டு புறா விற்க ஆரம்பிச்சார், ஈசோப்பு தண்டு விற்க ஆரம்பிச்சார். ஆடுகள் கட்டி வச்சிருந்தாங்க. ஏன் சொல்லுங்க? பலி செலுத்த ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ
அவைகளெல்லாம் எங்கேயே கிடைச்சிச்சு சொல்லுங்க, தேவாலயத்திலேயே கிடைச்சிச்சு. ஜனங்க காசு கொடுத்து அவைகளை வாங்கி கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, அதை பத்தி பேச நமக்கு நேரம் இல்லை. சரி, இது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. சர்ச்சில் வேலை பேசினா அது சர்ச் இல்லை. சர்ச்சில் இப்போ உதாரணத்துக்கு சாப்பாடு போடலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வர ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சது எல்லாருக்கிட்டையும் பில்லு கலெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன இல்லை சொல்லுங்க, அது என்ன இல்லை? சர்ச் இல்லை, அது என்ன? ஹோட்டல். சாப்பிட்டதும் ஹோட்டலில் சாப்பிட்டது என்ன கொடுக்கணும்? பில்லு. சாப்பாடு என்னமோ எல்லாரும் தான் சாப்பிட்டோம். ஆனால் சர்ச்சில் இங்கே நடக்கிற சர்வீஸ்க்கு நான் பில்லு போட்டா அது என்ன இல்லை சொல்லுங்க? சர்ச் இல்லை. சர்ச்சில் ஒன்று கிடைக்குதுன்னா அது எப்படி கிடைக்கணும் சொல்லுங்க சார், தைரியமா சொல்லுங்க, பரவாயில்ல. எப்படி கிடைக்கணும்? இலவசமா கிடைக்கணும். எனக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அது எப்படி கிடைக்கணும் சொல்லுங்க? இலவசமா கிடைக்கணும். நான் என் பணத்தை செலவிட்டு அதை வாங்க மாட்டேன். எனக்கு ஒரு பொருள் தேவை, அந்த தேவையான பொருள் எனக்கு இலவசமாய் கிடைக்க வேண்டும். அடுத்த இலவசம் கிடைக்கிற வரையில இத பத்திரமா வச்சுக்கணும். நான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இதை நான் காசு கொடுத்து வாங்கல. இது ஒருத்தர் உள்ளத்துல பேசி ஆண்டவர் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் 7 வந்துச்சு. ரைட்டா? சரி, அப்பப்போ தொல்லை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்த ஒரு இலவசமான ஒன்று வர வரையிலும் இதை நான் ஒழுங்கா என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு கிடைப்பதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததாய் இருக்க வேண்டும். புரியுதா? எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எனக்கு கிடைத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்ததாய் இருக்க வேண்டும். எனக்கு இப்போ ஒரு என்னது டேபா டேப் வேணும். அது அவசியமானால் இன்னைக்கு அது எனக்கு 70,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஒன்று அதையே யாருன்னா எனக்கு கிஃப்டா கொடுக்கணும், அல்லது அதை வாங்கிக்க சொல்லி யாருன்னா காணிக்கையா கொடுக்கணும். அதுக்காக நான் சீட்டு போட மாட்டேன், அதுக்காக நான் காசு சேர்க்க மாட்டேன், அதுக்காக நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன். அது எனக்கு தேவைதான். எனக்கு அதை கர்த்தர் எப்படி கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீ யோசிக்கிறாக்கியா அப்படின்னு நீங்க நினைச்சா உங்களை போல முட்டாளு யாரும் இல்லை. நான் யோசிக்கிறாக்கி 24/7 வேலை இருந்து 24/7. புரியுதா? உன்னதமான தேவனுடைய ஊழியர்காரன். எலியா சொன்னபடி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவன். பார்ட் டைம் வேலை இல்லை. இப்ப எனக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது, அதே நேரத்தில் எனக்குன்னு சில உரிமை. இதெல்லாம் சொல்லிங்கிறது ஒரு காரணத்துக்காக. கடைசி வசனத்துக்கு வந்தா புரிஞ்சிடும். அப்ப எனக்கு கிடைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்? நான் வஞ்சிக்க கூடாது மக்களை. நெக்ஸ்ட் ஜனங்களை நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். என்ன இல்லை கொஞ்சம் பாருங்களேன். சர்ச்சில் சிலர் கார் வச்சுருக்கிறீங்க, புது கார் வாங்கி வச்சுருக்கிறீங்க. வாங்கணும்னு வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறீங்க. அப்போ நான் ஜெபத்திலே சொல்லக்கூடாது, ஆண்டவரே 10 லட்சம் ரூபாய் இந்த காரு, 10%னா 10%னா எவ்வளோ? 1 லட்சம். இவங்க 1 லட்சம் காணிக்கு கொடுத்தா தான் இந்த காருக்காக நான் என்ன பண்ணுவேன்? கணக்கு கரெக்டு தானே? இப்போ ஆரோன் பிரதர் வீடு கட்டினார், வீடு ஓப்பன் கூப்பிட்டாரு, வீட்டு வாசலில் நின்று ஜெபம் பண்ணுறான். 25 லட்சம் ஆயிருக்கு ஆண்டவரே, 2.5 லட்சம் ஆரோன் எனக்கு கடன். சொல்ல முடியுமா? சொன்னா
நான் ஏமாத்துறவன். அப்படி ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருந்தா கூட 10% கொடுக்கணும்னா கூட அந்த ஜனங்களிடத்துல நான் சுரண்டுனா நான் வஞ்சகன். சுரண்டி ஆண்டவருடைய வீட்டை ஆகாரத்தால நிரப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஜனங்களை, ஏழை மக்களை சுரண்டி அதுல பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் சபைக்கு இல்லை. அந்த காலத்தில் ஆசாரியர்கள் அதை செய்தார். ஜனங்களுக்காக ஜெபம் பண்றதுக்காக நியமிக்கப்பட்ட இடத்துல கடை கட்டிட்டாங்க. இயேசுநாதர் வந்தாரு, இந்த கடைகள் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார். மார்க்ல அது அழகா சொல்லி இருக்கிறாரு. ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். இப்ப சொன்னாரு, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் அதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று அவர்களுக்கு சொல்லி, இது எங்க சொல்லி இருக்கிறது? திருப்புங்க ஏசாயா 56 6-7 வசனங்களுக்கு திருப்பலாம். ஏசாயா 56 6-7 வசனங்கள். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். நல்லா கவனிச்சுக்கெல்லாம். அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை கர்த்தரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற, அண்டர்லைன் பண்ணிக்கோ, அந்நிய புத்திரர். சொல்லுங்க ஒரு நாள் முறை, அந்நிய புத்திரர், அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். கைகளை தட்டி சோர ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து என்னுடைய வீட்டிலே பட்டினி போடுவேன் அப்படி சொன்னாரா? ஒரு வசனத்துக்கு முன்னாடி 6ஆம் வசனத்துக்கு மகிழ பண்ணுவேன். 7ஆம் வசனம் முதல் பகுதி 7ஆம், என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை, சத்தமா 4 முறை சொல்லுங்க, சொர்ந்து பெற்றுக்கிறீங்கள. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சிரிச்சுக்கினே மகிழ பண்ணுவேன். கவனிங்க, ஆண்டவருடைய வீடு எப்படிப்பட்டதுன்னா எல்லா ஜனத்துக்கும் அது என்ன வீடு? சரி, யார் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எலிஜிபிள்? யார் இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? 6ஆம் வசனத்துல அதற்கு பதில் இருக்கிறது. கர்த்தரை சேவிக்கவும், to worship the Lord, to worship the Lord, to serve the Lord. கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், to love his name. அவருடைய நாமத்தை நேசிக்கவும். நெக்ஸ்ட் முக்கியம், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், to be his servants. அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கவும், என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கவும் தீர்மானிக்கிற அந்நியர் அனைவரையும். வெறும் யூதர்கள் அல்ல, அந்நியர் அனைவர். அந்நியர்ன்றதுல நம்ம எல்லாரும் நம்மளை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாரையும் இதுல எதுல ஒண்ணுல நம்ம இருந்தா போதும், எல்லாத்துலயும் இருக்க மாட்டோம். இந்த லிஸ்ட் கொடுத்தாருல்ல, கர்த்தரை
சேவிக்கும் அது, அல்லது ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கும் அது, அல்லது அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கும், அல்லது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களாய் அது, அல்லது உடன்படிக்கையை பற்றி. இதுல எதுனா ஒண்ணு எலிஜிபிள் ஆயிட்டானா போதும். நீ எதுல இருந்தா கூட ஒண்ணுல நம்ம எல்லாரும் ஆல்ரெடி எலிஜிபிள். ஐ லவ் யூ லார்ட், ஆமா தானே, ஆண்டவரே உண்மை நான் நேசி சொல்லி ஏச சொந்த ரட்சகரா என்ன பண்ணுகிறோம், ஏற்றுக்கிறோம். அப்ப நம்மள ஆண்டவர் அவருடைய பர்வதத்திலே கொண்டு வந்து நம்மள என்ன பண்றாராம், 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி, என்னுடைய பர்வதத்திலே அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை. பேசினாதர் என்னத்துக்கு அழுதாரு, ஏன் அழுதாரு? என் வீடு எல்லா ஜனத்துக்கும் எப்படிப்பட்ட வீடு, அதுல பொறுப்பா இருக்கிறவங்க சிலரை நான் நியமிச்சேன், நம்பி இவங்கிட்ட டொமினியன் ஆரம்பிச்சாச்சு, ஒப்பு குத்தேன், இவன் கலெக்ஷன்ல இறங்கிட்டானேன்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லக்கூடாது. பொறுப்பை நம்பி இவங்கிட்ட ஒப்படைச்சேன், இவன் மேனிபுலேட் பண்றானேன்னு ஆண்டவர் என்ன சொல்லக்கூடாது. நம்பி இவங்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த தலைவனா இருக்கும்படி இவன் ஜனங்களை சுரண்டானேன்னு என்ன சொல்லக்கூடாது. அந்த ஆசாரியர்கள் அப்படி பண்ணாங்க. ஏசுநாதர் அதுல வருத்தப்பட்டார், கடைகளெல்லாம் கவிழ்த்து போட்டார், போட்டுட்டு சொன்னாரு, என் வீடு எல்லா ஜனத்துக்கும் சொல்லுங்க ஜெப வீடு எனப்படும். இது என்ன பண்ணிட்டீங்க, கல்லர் குங்கையாக்கிட்டீங்களே. கொஞ்சம் கவனிங்களேன், எல்லாம் கொஞ்சம் பாருங்க. இது நேச்சுரல். விசுவாசிகளை விட ஆண்டவர் சில நேரத்துல ஊழியக்காரரை நிறைய என்ன பண்ணி வச்சிடறாரு, ஆசீர்வதிச்சு வச்சிடறாரு. இப்போ விசுவாசிகள்ல சிலருக்கு கஷ்டம், அவங்க கஷ்டத்தை வந்து நம்ம கிட்ட கேட்டு கடனே கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும், இருந்தா கொடுத்துட்டு நீ திருப்பி இதை கொடுக்கலன்னா பரவாயில்ல, இதை நீ என்ன பண்ணிக்கோ, உனக்கு வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிடணும். அவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு 10% வட்டி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் சுரண்டுறேன் நேச்சுரலி. ஆமா, சில விசுவாசிகளை விட என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு வச்சுக்கலாமே, அத்தை வட்டிக்கு விட்டுட்டு சர்ச்சில் நான் என்ன பண்ணக்கூடாது. சிலர் கோபமா கூட இருக்குது, நான் சொல்றது கேட்குறேன். நீங்க எப்படின்னா போங்க, நான் அதை செய்ய முடியாது. ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் என்னை இங்க நிறுத்தி இருக்கிறது உண்மை உள்ளவன் என்று எண்ணி, உண்மை உள்ளவன் என்று எண்ணி. எனக்கு உங்க எல்லாரோட நான் தகுதி படைச்சவன் இல்லை, படிச்சவன் இல்லை, அறிவாளி இல்லை, புத்திசாலி இல்லை, ஆண்மை நிறைந்தவன் அல்ல, அது இல்லை. உண்மை உள்ளவன் நினைச்சு குத்துகிறாரு. மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இதை சொன்னேன். உடனே இங்க ஒரு கடை, சர்ச்சு முடிச்சோன்னா நாஸ்டா இங்க வைக்கலாம், கடை வச்சு கொடுத்துடலாமா, சகாயத்துக்கும் கல்சர்திக்கும். அப்படியே பக்கத்துல ஒரு டீ கடை, ரெஜினாக்கு டீ கடை வச்சு கொடுத்துடலாமா. அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படி பக்கத்துல போனா மேக்கப் செட் எல்லாம் பிரின்சிக்கு வச்சு கொடுத்துடலாமா. யோசித்து பாருங்களேன், எப்படி இருக்கும் சர்ச், எப்படி இருக்கும். எப்படா சர்ச்சு முடியும் எல்லாம் காத்துன்னு பாருங்க. பாதி பேர் எந்த கடைக்கு ஓடுவாங்க, இட்லி கடைக்கு, மீதி பேர் டீ கடைக்கு, மீதி பேர் எப்போ பாஸ்டர் முடிப்பாரு டீ. இந்த குடும்பம் டீ கடையை பார்த்துனுக்கும், சர்ச்சுக்கு வர்றது. இந்த குடும்பம் இட்லி வைக்க வைக்கிறதுலே கவனமா இருக்கும், சர்ச்சுக்கு வர்றது. அது வியாபார சந்தையா மாறிடும். சபைய வியாபார சந்தையா மாற்றக்கூடாது. இங்க கிடைக்கணும், என்ன கிடைக்கணும், டீ கிடைக்கணும், இட்லி கிடைக்கணும், உப்புமா கிடைக்கணும், பொங்கல் கிடைக்கணும், பிரியாணி கிடைக்கணும், பன்னு கிடைக்கணும், எல்லாம் இலவசமா கிடைக்கணும். கிடைக்கணும், இங்க இருக்கணும், ஆண்டவருடைய வீட்டுல இருக்கணும். அது ஜனங்களுக்கு எப்படி கொடுக்கப்படணும்,
ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் இலவசமாய் கொடுக்கப்பட வேண்டும். என் மக்கள் வயிறார போனோம். ஆமா, அதுக்கு காசு கேட்டு அவர்களை நான் என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தியை எத்தனை பேர் என்ன அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டீங்களோ எனக்கு தெரியல. நீங்க என்ன அர்த்தத்துல இதை புரிஞ்சுருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது கர்த்தருடைய வீடு, இது ஜெப வீடு. இங்க நீ மகிழ்ந்து இருக்க வேண்டும். இங்க கிடைக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இங்க உனக்கு கிடைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்? இலவசமாய் இருக்க வேண்டும். அது கர்த்தர் கரத்தில் இருந்து வந்ததாய் இருக்க வேண்டும். அது ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். It should be full of blessing. ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை, இந்த சபையை, ஒவ்வொரு ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். என் வீடு, என் பரிசுத்த பர்வதத்திலே அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய எல்லா பலிகளும், உங்களுடைய எல்லா காணிக்கைகளும், எல்லா தசம பாகங்களும் அங்கீகரிக்கப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், சத்தமா சொல்லுங்க, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, உடைய பரிசுத்த பர்வதத்திலே எல்லாரையும் கொண்டு வந்து